வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நாம் 2 பதிவு பார்க்க போகிறோம். ஒன்று, தேங்காயை உடைத்த பிறகு ஏன் குடுமியை உரிக்கிறார்கள் அப்படின்றதையும், மற்றொன்று திருஷ்டிக்காக உடைக்கும் தேங்காயை உண்ணலாமா கூடாதா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இப்போது கோவிலில் அல்லது வீட்டில் பூஜை செய்யும் போது சாமிக்கு தேங்காய் உடைச்சி படையல் செய்வது வழக்கம். சுவாமிக்கு படைக்கும் பொருளில் எத்தனையோ காய்கறிங்க பழங்க இருந்த போதும் தேங்காய் மட்டும் ஏன் அவசியமாக படைக்கப்படுது அப்படின்றதையும், பூஜையில் தேங்காய் உடைக்கும் போது ஏன் இந்த குடுமி உரிக்கப்படுகிறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். மகத்துவம்: வெளியே கடினமான ஓடு, உள்ளே மென்மையான சதை மற்றும் சுவையான நீர் கொண்ட தேங்காய் ஒரு அற்புத பிரசாதமாக இறைவனுக்கு படைக்கப்படுது. தேங்காய் நீர் அமிர்தத்துக்கு இணையாக கருதப்படுது. இந்த மகத்துவம் வாய்ந்த தேங்காய் அனைத்தும் பூஜை வழிபாடுகளிலும் படைக்கப்படுது. இறைவனுக்கு பிரசாதமாக செய்யப்படுற அனைத்து பிரசாதங்கள்லையும் தேங்காயை சேர்த்து தயாரிக்கப்படுது. சிவனின் 3 கண்களாக தென்னை மரத்தின் சுயநலமில்லாத அர்ப்பணிப்பு தன்மை மற்றும் பயன்பாட்டால் கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் சுயநலமில்லாத பொருளாக தேங்காய் அறியப்படுது. தென்னை மரத்தை ஒரு முறை மண்ணில் நட்டவுடன் அது தானாக வளர்கிறது. மனித உதவி அதற்கு தேவைப்படுறதும் கிடையாது. தேங்காயில் இருக்கும் 3 குறிகள் சிவபெருமானின் 3 கண்களாகவும் பாவிக்கப்படுது. தேங்காயை புனிதமாகவும் முக்கியத்துவம் நிறைந்த ஒரு பொருளாகவும் கருதுவதற்கு இதுவும் ஒரு காரணம். இயற்கையின் படைப்பில் ஒவ்வொரு பொருளிலும் ஒரு ஆச்சரியம் மறைஞ்சிருக்கு. தேங்காயில் உள்ள 3வது கண்ணை திறந்தால் உள்ளிருக்கும் நீரை தேங்காயை உடைக்காமலேயே எடுக்க முடியும். சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு தேங்காய்க்குள் நெய் அடைத்து கொண்டு செல்வது இந்த வழிமுறையில்தான். தேங்காயில் இருக்கும் குடுமியை பிரிக்காத வரை அதன் 3வது கண்ணிற்கு எந்த பாதிப்பும் வராது. தென்னை நெற்று முளைவிட வேண்டும் என்றால் குறிப்பிட்ட அளவிலான ஈரப்பதம் அதன் கண் பகுதியில் தொடர்ந்து இருக்கும் போது ஈரப்பதம் காக்கப்பட்டு கண் திறந்து முளைவிடும். சுவாமிக்கு படைக்கப்படும் கடைசி நேரத்தில் கூட அதன் முளைக்கும் தன்மையை நாம் பறிப்பதில்லை. உடைக்காத வரை எப்போது வேண்டுமென்றாலும் மீண்டும் விதைத்து மரமாக்கலாம். அதனால்தான் தேங்காய் உடைக்கும் வரை அதன் கண்களை மூடியிருக்கும் குடுமியை உரிக்காமல் வைத்து உடைத்த பின்பே உரிக்கப்படுகிறது. இப்போ திருஷ்டிக்காக உடைக்கும் தேங்காயை உண்ணலாமா கூடாதான்னு பார்க்க போகிறோம். திருஷ்டி என்பது ஒரு எதிர்மறை சக்தி. அது கழிவதற்காக தான் தேங்காயை சுற்றி உடைக்கிறோம். அப்படிப்பட்ட தேங்காயை நாம் எடுத்து சாப்பிட்றது என்பது நிச்சயம் கூடாது. அப்படி எடுத்து உண்பதால் நாம் அதிக அளவில் பாதிக்கப்படுவோம். குறிப்பாக அடுத்தவர் திருஷ்டியை, துர்திஷ்டத்தை, துன்பங்களையும் ஏற்க வேண்டி வரும். திருஷ்டி எலுமிச்சை, திருஷ்டி பூசணி, திருஷ்டி தேங்காய் போன்றவை கீழே சிதறி கிடந்தால் கூட நாம் அதை சுற்றி தான் செல்ல வேண்டுமே தவிர அதை தாண்டி செல்லுதலும் கூடாது. அந்த அளவிற்கு அது பிறரை பாதிக்கும். அதனால தான் கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்ற பழமொழி இன்னைக்கும் பேசப்படுது. மேலும் திருஷ்டி தேங்காய் அப்படின்றது சாஸ்திரத்தின் அடிப்படையில் நாய், ஈ, எறும்புகள் போன்ற ஓரறிவு, 5அறிவு உயிரினங்கள் உண்பதற்காக உடைக்கப்படுது. இந்த நிலையில் 6அறிவு உள்ள மனிதன் அதனை எடுத்தல், உண்ணுதல் போன்றவை செய்கிறதும் திருஷ்டிக்கு சமமானது ஆகும். பிள்ளையாருக்கு உடைக்கும் தேங்காயை யார் வேணாலும் எடுத்து சாப்பிடலாம். அதில் தவறு கிடையாது. அது விநாயகரின் பிரசாதமாகவே கருதப்படுது.